எப்போதுமே அப்பா சொல்லுவார், ஆக்சுவலாக நம்ம பிடிச்ச வேலை நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு டைம் போகிறதும் தெரியாது, இந்த லைஃப் அழகாக மூவ் ஆகும்னு சொல்லுவார். ஏங்க முதல் படம் இந்த எலி மாதிரி ஆக்குறீங்க, எலி வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ சிவகாசி படம் எலி மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணுறீங்க, பண்ணுங்க. ஆனால் அவர் வார்த்தை ஒன்று சொன்னார். அப்போ தேவா சார் ஸ்ரீ கலக்கிறாரு, என்ன பீட்டு, என்ன டான்ஸு. இது ஆக்சுவலாக உண்மையாக ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க். ஆக்சுவலாக இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 97ல் போட்ட பாட்டு வந்து இப்போ 2025ல் வந்து இது ஓகே மறுபடியும் வந்து அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக தர்பார் படத்தில் அனிருத் பிரதர் போட்டிருந்தார். ஆக்சுவலாக பண்ணும்பொழுது அப்போ ரொம்ப பேர் சொன்னாங்க, உங்கள் மியூசிக் அப்படியே போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்பா சொன்னார், மியூசிக் போட அதுதான் எனக்கு பெருமையே. யங் ஜென்ரேஷன் வந்து அப்பாவை ரொம்ப கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக மற்றவங்களை வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுவார். எனக்கு ஒரு கில்ட்டியாகவே இருக்குது, என்னடா அது நானும் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன், என்னை பாராட்டமான்றாருன்னு சொல்லிட்டாங்களா. ஸ்ரீகாந்த் என்னப்பா, ஐயோ நல்லா பண்ணியிருக்க, ஐயோ நல்லா சாங் ரொம்ப ஹிட்டு பண்ணா, ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸ்ரீகாந்த் சாங் கேட்டேன் நல்லா இருந்தது, அவ்வளோதான் சொல்லுவார். பெருசாக விஷ் பண்ண மாட்டார், லைட்டாக அப்பா வாலி சார் ஃபோன் பண்ணார்ப்பா, ரொம்ப நல்லா சொன்னார், அவ்வளோதான். அப்போ ஓகே சாங்ஸ் வரணுன்னா நம்ம போயிட்டு வைக்கவும் முடியாது படத்தில், ஏன்னா ஒரு பயங்கரமாக ஆக்ஷன் மூவியாக இருக்கிறதுனால. அப்போது வந்து ஓகே நம்மள ஏன் நம்ம சாங் மேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு யூடியூப் சேனல் வச்சு பண்ணிட்டுருக்கோம். அது மெயின் ரீசன் அதுதான். ஆக்சுவலாக தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், ராஜ்மஹால் மதுரை. ஹாய் சார், ஹாய் வணக்கம் ஹரிணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குமுதம் நேயர்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். கண்டிப்பாக சார். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிக் 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. ஏன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25th இயர். ஓ வாவ். 25th இயர் ஆஃப் மியூசிக்கல் ஜேர்னி இஸ் நாட் அ ஸ்மால் திங் சார், ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி இந்த 25 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி மியூசிக்? இல்லை உண்மையாகவே நீ கேட்கும்போது தான் தெரியுது இது 25th இயர்னு சொல்லிட்டு. உண்மையாகவே எனக்கு தெரியல, அப்படியே ஜாலியாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறதுனால. எப்போதுமே அப்பா சொல்லுவார், ஆக்சுவலாக நம்ம பிடிச்ச வேலை நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு டைம் போகிறதும் தெரியாது, இந்த லைஃப் அழகாக மூவ் ஆகும்னு சொல்லுவார். நம்மளுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்காத வேலை செய்யும் போது அங்கே வந்து டைம் வந்து போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவார். அதனால் வந்து சின்ன வயசில் அப்பா கிட்ட நான் கேட்டேன், அப்பா நான் மியூசிக்கில் இந்த ஃபீல்ட்லேயே வரணும்னு நினைக்கிறேன், உங்கள் ஃபீல்ட்லேயும் போது அவர் சில ஆப்ஷனாக கொடுத்தாருப்பா, நல்லா படித்து நல்ல சம்பளம் வருமே, அதனால இல்லைப்பா எனக்கு இது மியூசிக் தான் போது ஓகே இன்னிலேருந்து நீ மியூசிக் மாறின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார். ஸோ அவர் சொன்ன ஞாபகம் தான் வருது ஓகேங்களா. ஸோ அன்றைக்கி அவர் நல்ல எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸ் வார்த்தைகள் சொல்லி, இல்லை உனக்கு மியூசிக் பிடிச்சின்னா நீ அதே பண்ணுப்பான்ற மாதிரி பண்ணதுனால இந்த 25 இயர்ஸ் என்னால் இப்போ டக்குன்ற மாதிரி வந்துடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக சூப்பர் சார். சார் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து தேவா சார் சொல்லியிருந்தாங்க, எனக்கு என் மூவியோட சாங்ஸ் வந்து காப்பிரைட்ஸ் வந்து இஷ்யூ அந்த வரும்போது காப்பிரைட்ஸ்க்கு வந்து நான் அமௌண்ட் வாங்க மாட்டேன். ஏன்னா இப்போ 2K கிட்ஸ் வரைக்குமே தேவா சார் வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்க மியூசிக் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது எனக்கு மணி அப்படின்றத தாண்டி ஏன் மியூசிக்கை மற்றவங்க என்ஜாய் பண்ணால் போதும், அது யார் வேணால் மூவியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்லை எனக்கு அப்பா வந்து இப்போ சமீபத்தில் ரொம்ப படங்கள் வந்து அப்பா மியூசிக் வச்சு சில பாட்டு வருது, ரீமிக்ஸ் பண்ணி போடுறாங்க. ஐ மீன் படத்துலேயே பேக்கில் வந்து ஒரு பஸ்ஸில் போடுற மாதிரி போடுறாங்க. ஆக்சுவலாக அது போடும்போது இதில் ஒரு பெரிய விஷயம் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, லைக் இந்த சாங்லாம் வந்து தேவா சார் சாங்கான்ட்டு எல்லாருக்கும் தெரியுது. 97ல் போட்ட பாட்டு வந்து இப்போ 2025ல் வந்து இது ஓகே இது மறுபடியும் வந்து அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாலும் அதுக்கு ஈடே இல்லை, அதனால் எனக்கு வேண்டான்னு சொல்கிறார். ஆக்சுவலாக அண்ணாமலை தீம் இருக்கும், டாம் டடாம் டடாம். அப்போ தர்பார் படத்தில் அனிருத் பிரதர் போட்டிருந்தார். ஆக்சுவலாக பண்ணும்பொழுது அப்போ ரொம்ப பேர் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் மியூசிக் அப்படியே போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்பா சொன்னார், மியூசிக் போட அதுதான் எனக்கு பெருமையே. அது இல்லாமல் அனிருத் பிரதர் என்ன பண்ணார், தேவா சார் உங்கள் ஸ்டுடியோவில் வந்து அதை ரெக்கார்ட் பண்ண போகிறேன், அந்த மியூசிக்கை நீங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணணுன்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக அப்பா சொன்னார், உங்கள் ஸ்டுடியோக்கு நான் வரேன், அதான் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு அப்பா அங்கே போயிட்டு அந்த பிட்டை வந்து அப்பா தான் எடுத்தார். ஆக்சுவலாக ஸோ லைக் அது மாதிரி என்ன ஆகுதுன்னா யங் ஜென்ரேஷன் வந்து அப்பாவை ரொம்ப கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக
அது கொண்டாடுறது நம்மளுக்கே தெரியுது ஆக்சுவலாக. ஸோ அப்பா பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. அவர் வழியிலே நானும் வந்து என்னோடய காப்பிரைட்ஸ் கூட சில பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் போடுங்க, ஹிட் பண்ணுங்கள் சாங், அதுதான் எனக்கு பெருமைன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. சூப்பர். அப்பா எவ்வளியோ நீங்களும் அவ்வளியோ அப்படின்ற மாதிரி. சூப்பர். இப்போது ரத்தமாரி படத்தில் வந்து ஒரு சாங் ஒரு லைன் இருக்கும்ல, சிங்கம் பெற்ற பிள்ளை என்று அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வந்து அந்த மாதிரி பாராட்டி உங்களை பேசின அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருக்கும், அந்த மொமெண்ட் பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். லைக் இது ரொம்ப உண்மையான விஷயம், நான் சொல்லி ஆகணும். எப்போதுமே வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். லைக் நான் ரொம்ப இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. எப்படி சொல்லியிருப்பேன்னா, மற்றவங்கள ரொம்ப பாராட்டுவார் அப்பா. மற்றவங்கள வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுவார். எனக்கு ஒரு கில்ட்டியாகவே இருக்கும், என்னடா அது நானும் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன், என்னை பாராட்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஏங்குவேன், அப்பா பாராட்ட மாட்டாரான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக. ஏன்னா அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன், ரொம்ப படங்கள் பண்ணியிருக்கேன். அதாவது சில சாங் கேட்பார், ஸ்ரீகாந்த் என்னப்பா ஐயோ நல்லா பண்ணியிருக்க, ஐயோ நல்லா சாங் ரொம்ப ஹிட்டு பண்ணா, ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஸ்ரீகாந்த் சாங் கேட்டேன் நல்லா இருந்ததுப்பா, அவ்வளோதான் சொல்லுவார் ஆக்சுவலாக. அது எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும், ஐயோ என்னடா அது பாராட்ட மாட்டாருன்ற மாதிரி ரொம்ப பண்ணும்போது. அப்போது வந்து எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் சொன்னேன். ஆனால் எங்கள் பசங்கிட்ட சொல்லுவார், என்னோடய குழந்தைகிட்டே, உங்கள் அப்பா ஒரு பாட்டு பண்ணியிருக்கான் இப்போ, ஐயோ சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னும் போது அப்போ தான் நினச்சேன், அப்பான்றவங்க பசங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு சூப்பர் ஹீரோவே அப்பா தான். அப்பாவே வந்து நீ நல்லா பண்ணிட்டேன்னும் போது நம்ம அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து பண்ண மாட்டோம். ஐயோ அப்போவே சொல்லிட்டாருன்னும் போது. ஸோ அப்போ தான் அப்பாவோட மீன் அது லைக் அப்பா நான் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது. நான் என் ஃப்ரெண்டோட அப்பாவும் சொல்லுவார், சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட பாராட்ட மாட்டாருன்னு. பட் அப்பாவோட கேரக்டரு நம்ம இப்போ பார்க்குறோம், எல்லாமே லைக் தெரியுது ஆக்சுவலாக. பாராட்ட மாட்டாங்க. ஆனால் அது எப்படி அட்வைஸ் பண்ணிவிட்டு இன்ன வரைக்குமே அப்பா எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணால் தான் உனக்கு பேர் கிடைக்குன்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்களா அப்பா இப்படி ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், இல்லை இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம், மியூசிக்கை தாண்டி இந்த ஒரு விஷயம் நான் என் லைஃப்பில் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அப்பா கிட்ட நான் வந்து மியூசிக் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷம் நான் அவர்கிட்ட கீபோர்டு வாசிப்பேன் ஆக்சுவலாக. அப்போ வந்து அவரை பார்த்துட்டு தான் இருப்பேன். லைக் ஒரு டைரக்டரோட எப்படி பழகிறாரு, எப்படி ஒர்க் பண்ணுறாரு, ப்ரொடியூசர்கிட்ட அணுகுமுறை எப்படி இருக்குது, ஹீரோஸ் வந்தால் எப்படி பேசுகிறான்ற மாதிரி போது ஓகே நம்ம வரும்போது எப்படி வரும்னு பார்த்தா, நான் மியூசிக் டைரக்டர் போதும் எனக்கு அப்பா பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ அவரோட ஸ்டைலே வந்து நான் அவங்ககிட்ட பேசும்பொழுது எல்லோரும் போயிட்டு அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி, தேவா சார் உங்கள் பையனும் உங்களை மாதிரியே பண்ணுறாரு, லைக் எல்லாமே. முக்கியமாக வந்து வாலி ஐயா இருக்கார், கவிஞர் வாலி ஐயா, அவருக்கு அப்பா வந்து சாங் அனுப்புகிறாருன்னா அதுக்கு முன்னாடி பேசிலாம் அனுப்புவார். அதேமாதிரி நானும் பேசி அனுப்புவேன். அவரும் ஃபோன் பண்ணி அப்பாக்கெலாம் விஷ் பண்ணது வந்து அப்பா ரொம்ப சந்தோஷமாக நினைப்பார். பட் அப்போ கூட பெருசாக விஷ் பண்ண மாட்டார். லைட்டாக அப்பா வாலி சார் ஃபோன் பண்ணார்ப்பா, ரொம்ப நல்லா சொன்னார், அவ்வளோதான். ஐயோ அப்போ கூட நீங்கள் ஓப்பன் அப்பாக்கே சொல்ல மாட்டீங்களே, சூப்பர்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஸோ அவர் அந்த படிகள் எல்லாமே இப்படி தான் போகணுன்ற மாதிரி நான் பார்த்துட்டு, இப்போது இப்போ சொன்னீங்களே 25 இயர்ஸ் வந்து ரொம்ப டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 75 டேரக்டர்ஸ், ரொம்ப ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது நான் ரொம்ப ஈஸியாக கடந்ததுக்கு காரணமே அப்பா கூட நான் வந்து ட்ராவல் பண்ணதுனால தான். முன்னாடி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூடயே நான் இருந்ததுனால எனக்கு அவங்க கேட்குறதுக்கு இந்த ஒரு ஆன்சர் தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு ஆக்சுவலாக. அது ஏன்னா ப்ரொடியூசர்கிட்ட வந்து எப்போதுமே அப்பா சொல்லுவார், டைரக்டர்ஸ் வந்து ஏதாவது அவங்க வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இந்த பாட்டு மாதிரி வேணும் அந்த பாட்டு மாதிரி வேணும்னா சில மியூசிக் டைரக்டர் கோவப்படுவாங்க ஆக்சுவலாக, சார் எனக்கே ஏன் ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. அப்பா கிட்டே கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக கொடுப்பாங்க, ஏன்னா தேவாசர் எதுவும் சொல்ல மாட்டார்னும் போது நானும் கேட்பேன், அப்பா இதுமாதிரி சில பேர் சொல்கிறாங்க கோவப்படுறாங்க, நீங்கள் கோவப்பட மாட்டீங்கன்னும் போது இப்போ டேரக்டருக்கு எப்படி தெரியும் சரி காமான்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ அவங்க ஒரு நல்ல ஒரு மியூசிக் தான் ரெஃபரன்ஸாக கொடுப்பாங்க. அப்போ தான் நினச்சேன், ஆமாம் இல்லை அவங்க அப்படி தான் கொடுப்பாங்கன்னும் போது, ஸோ அவங்களுக்கு தெரியலன்னும் போது அவங்க ஒரு பாட்டு மாதிரி தான் வேணும்னு கேட்பாங்க ஆக்சுவலாக. பட் நம்ம அந்த பாட்டு மாதிரியே போடாமல் அதை மாதிரி போட்டால் தான் நம்மளோட ஹிட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு உண்மையாகவே இந்த 25 இயர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. அதே மாதிரி வந்து அப்பாவோட பாதையிலே நடந்ததுனால எனக்கு எல்லா பாதையுமே வந்து ஒரு வெற்றி பாதையாகவே இருக்குது ஆக்சுவலாக.
எஸ் நீங்கள் நிறைய சாங்ஸ் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி அம்மா வேணும், அம்மா சாங் இருக்குது. இப்போ மதர்ஸ் டே இன்னும் 2 monthsல வரப்போகுது. அம்மா சாங்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டு அந்த நீயே நீ சாங் நாங்கள் எடுப்போம். இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி வைபான சாங்காக இருக்கட்டும், ட்ராவல் பண்ணும்போது தனியாக கேட்கும்போது உங்கள் சாங்ஸ் இருக்குது. இப்படி எல்லா ஜானர்ஸ்லையுமே சாங் போட்டிருக்கீங்க. பட் நிறைய இடத்துல வந்து அது போட்டது வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் தானா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அந்த மாதிரி உங்ககிட்டே யாராச்சும் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா மற்றவங்க பேசுகிறத, நீங்கள் தான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு? ஒரு சில விஷயங்கள் இருக்குது சினிமாவில். லைக் வந்து அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். ரொம்ப லைக் நம்ம மியூசிக் பண்ணலாம், இந்த படம் ஹிட் ஆகிடும், அடுத்த படம் மியூசிக் பண்ணலான்ட்டு ஒரு பாதை இருக்குது ஆக்சுவலாக. அது அப்பாவும் ரொம்ப கடைப்பிடிச்சார் ஆக்சுவலாக. பட் என்னென்னா நம்ம செல்ஃபாக சில விஷயங்கள் பண்ணி ஆகணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஆகணும், நம்மளே ப்ரொமோட் பண்ணணும் ஆக்சுவலாக. அந்த ப்ரொமோஷன் வந்து நான் சில விஷயம் பண்ணாமல் லைக் ப்ரொமோஷன் வந்து நான் ரொம்ப பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. சரி நம்மளுக்கே எதுக்கு விளம்பரம்ன்ற மாதிரி. பட் இப்போ அது ரொம்ப தேவைப்படுது ஆக்சுவலாக. ஸோ அதுவும் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அதை நான் அந்த பல்ஸ் பிடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. பிடிச்சினா ரொம்பலாம் பிடிக்கல. ஓகே நம்ம இதுக்கப்புறம் இன்னும் நல்லா தெரியும் ஆக்சுவலாக. அந்த இது நான் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. நம்ம என்ன ஹைப் பண்ணாலும் என்ன ரீச் ஆனாலும் நமக்குள்ளே வந்து ஒரு விஷயம் ஏக்கமாகவே இருக்கும். சரி இந்த விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீகாந்த் தேவா சார் நாங்கள் எப்போவுமே ஹாப்பியாக வைவாக ஜாலியாக மட்டும் தான் பார்த்துருக்கோம். எந்த விஷயத்துக்கு இது நடந்தால் நல்லா இருக்குமே, இல்லை நடந்திருக்கலாமே அப்படின்னு ஏங்கியிருக்கீங்க? அதில் எனக்கு உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப ஹீரோஸ் பண்ணிட்டேன். இல்லை விஜய் சார் தான் பண்ணியிருக்கேன், அஜித் சார் தான் பண்ணியிருக்கேன், சிம்பு சார் பண்ணியிருக்கேன், தனுஷ் சார் இது தேவதை கண்ணெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. த சேம் டைம் வந்து ஜெயம் ரவி சார் பண்ணியிருக்கேன், ஜீவா சார் பண்ணியிருக்கேன். ரொம்ப எல்லா ஹீரோஸும் நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. பட் எனக்கு ரஜினி சாரோட பண்ணணுன்னு ரொம்ப கனவு எனக்கு ஆக்சுவலாக. கமல் சாரோட பண்ணணுன்னு கனவு. ரொம்ப ஹீரோஸ் இருக்காங்க நான் பண்ணாத ஹீரோஸ். ஸோ அதை சேசிங் இன்னும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கும். நாங்கள் எல்லாம் அதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு 25th இயர்லேயே அதை நடந்துரும். நாங்கள் எங்கள் டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம் சார். ஆல் த வெரி பெஸ்ட். இப்போ வந்து நிறைய வந்து இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதோட ரீசன் என்ன சார்? அதுவும் ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கீங்க. அது எல்லாமே அப்கமிங் பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இல்லை எனக்கு மெயின் ரீசன் என்னன்னா நான் தான் அதோட லைக் நான் தான் பட்ஜெட் போடணும். அதனால் வந்து புதுசாக வரவங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு ரீசன். பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. அது இல்லாமல் மெயினாக பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு 4 படம் ரீரிகார்டிங் ஒர்க் மட்டும் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸ்ரீகாந்த் தேவா ரீரிகார்டிங் ரொம்ப நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு கழகத்தலைவன் உதயநிதி ஸ்டாலின் சாரோட படம், மகிழ் திருமணி சார். சேம் டைம் வந்து காடுவெட்டி சார், ஆர்கே சுரேஷ் சார் படம். அப்புறம் ஆதார் கருணாசனந்தும் நம்ம ராமநாத் சார். இப்போ பாபி சிம் அது தடை உடை போயின்னு இருக்கேன் ஆக்சுவலாக. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆராக ரொம்ப 4 படமும் வரும்பொழுது சாங்ஸ் வரமாட்டேருந்தது அதில். அப்போ ஓகே சாங்ஸ் வரணுன்னா நம்ம போயிட்டு வைக்கவும் முடியாது படத்தில். ஏன்னா ஒரு பயங்கரமாக ஆக்ஷன் மூவியாக இருக்கிறதுனால அப்போது வந்து ஓகே நம்மள ஏன் நம்ம சாங் மேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு யூடியூப் சேனல் வச்சு பண்ணிட்டுருக்கோம். அது மெயின் ரீசன் அதுதான் ஆக்சுவலாக. 25 years ஆஃப் மியூசிக்கல் ஜேர்னி ஆயிடுச்சு. நிறைய கான்சர்ட் பார்த்துட்டு இருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எப்போ மியூசிக்கல் லைவ் அண்ட் கான்சர்ட் பண்ணுவீங்க நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்போ சார் நடக்கும்? அது இல்லை அதுக்கும் நாங்கள் வெயிட்டிங் தான். இப்போது என்னென்னு சொல்லுதுன்னா அப்பா கான்சர்ட்டில் நான் இருக்கிறதுனால எந்த தனியாக கேட்குறாங்க ஆக்சுவலாக. நான் அந்த துள்ளெல்லாம் ஆடிட்டு பாடிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அப்பாவோட கான்சர்ட்லேயே வந்து தலைவா போட்டுத்தாக்கு பாடுன்னுவாங்க. நான் அந்த மைக்கில் சொல்ல தலைவா போட்டு தாக்க பாடுறேன், அது தனியாக கான்செப்ட் வந்து நான் பாடுறேன்னு சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் அதுக்கான டைமும் இப்போ வந்துடுச்சு ஆக்சுவலாக. இறைவன் நல்ல அதுவும் நான் கண்டிப்பாக இந்த நீங்கள் சொன்ன 25th இயரில் நமக்கு வந்துடும் அது ஆக்சுவலாக. எஸ் வெயிட்டிங் வந்து இன்னும் அதிகரிச்சிருச்சு நீங்கள் சொல்லும் போது எப்படா இது நடக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொன்னதே வந்து எங்களுக்குலாம் ஒரு ட்ரீட் மாதிரி. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். கண்டிப்பாக. அண்ட் எஸ் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ செஷன் போயிடலாமா சார்? ஓ வாவ், என்ன ஃபோட்டோ? எல்லாமே உங்க சோஷியல் மீடியால எடுத்த போட்டோ தான். நீங்க வந்து சில பேர் கூட எடுத்துக்கிற போட்டோஸ். சோ அதோட மெமரிஸ் நீங்க இப்போ எங்க கூட ஷேர் பண்ண போறீங்க. அது என்னன்னு பார்த்தறலாம். எஸ் ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ சார். ஐயோ சம சிம்பு சாரும் நானும் ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து இது என்ன சாங்குனா போட்டு தாக்கு சாங் ஆக்சுவலாக. போட்டு தாக்கு சாங் வந்து நடந்துட்டுருக்கு. அதில் வந்து ஏதோ ஒரு ஃபன்னான விஷயம் தான் நடந்துட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ அவர் பார்த்து சிரித்தார் ஆக்சுவலாக. ஸோ அது காமெடி தாழ முடியாமல் அவர் என் மேலே விழுந்து நான் கீழே விழுந்து ஸோ அந்த மூமெண்ட் தான் ஐ திங்க் குத்து மூவி அந்த டைமில் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது. அவர் சிம்பு சார் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பார் ஆக்சுவலாக. லைக் எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும், அவரும் எனக்கு ரொம்ப லைக் பண்ணுவார். லைக் மீன்ஸ் ரொம்ப ஒரு பிரதராக எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு ஆக்சுவலாக. சூப்பர். ஸோ அடுத்த ஃபோட்டோ சார். ஓ வா, விஜய் சேதுபதி சார், வா ஸோ நைஸ். இது வந்து எஸ்பி ஜனநாதன் சார் வந்து
பொறும்போக்கு என்ற பொது உடைமைன்னு ஒரு படம் பண்ணார். அதுக்கு நான் எனக்கு சொன்ன மாதிரி இப்போ சொன்னால ரீரிகார்டிங் ஒர்க் கிடச்சிது எனக்கு. அப்போது வந்து அதோட சக்ஸஸ் மீட்டில் நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஆக்சுவலாக. லைக் ஒரு அந்த டைமில் வந்து ரீரிகார்டிங் ஆகும்போது ஒரு பெரிய செல்லோ ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக. சார் சார் பெருசாக ஒன்று வாசிக்கிறீங்களா, அது என்ன சார் அதுன்னு கேட்பார். சார் அது பேர் செல்லோ சார். செல்லோ ஞாபகம் வச்சுக்கிறேன் செல்லோன்னு சொல்லிட்டு. இசைனா அவருக்கு ரொம்ப ரொம்ப ஈடுபாடு ஆக்சுவலாக. அவர் சொல்லுவார், தேவா சார் நான் வந்து ஷூட்டிங் இல்லைனா இங்கே வந்து நான் உட்காந்துக்கிட்டோமா எனக்கு டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குதுன்னு ஆக்சுவலாக. சார் இது நம்ம ஸ்டுடியோ சார், உங்கள் ஸ்டுடியோ எப்போனாலும் வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தடவை நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு சார் ஆக்சுவலாக. ஸோ அடுத்த ஃபோட்டோ தளபதி விஜய் சார். இந்த நம்ம ஸ்டுடியோ 2005 ஓப்பன் பண்ணோம் ஆக்சுவலாக. அம்மா டாக்கீஸ் ஸ்டுடியோ பேர். அப்போ வந்து முதல் பாட்டே வந்து சிவகாசி படம் மூவி தான் ஆக்சுவலாக. விஜய் சார் அதான் ஃபஸ்ட்டு படமே இந்த பாட்டு தான் அது ஆக்சுவலாக. ஐ திங்க் வடுமாங்கா சாங்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அப்போது விஜய் சார் தான் ஃபஸ்ட்டு நாள் கேபிளாக சரியாக வேலை செய்யாது ஆக்சுவலாக. அப்புறம் அப்படி சோபா மாதிரி உக்காந்துருக்கோம். நான் சார் கொஞ்சம் காலை மட்டும் தூக்குங்க சார், கேபிள் உள்ள இருந்து. ஏங்க என்னங்க கேபிள்னு வர சார் இன்னும் உள்ளேருந்து எட்டுலேருந்து ஒரு வேலை செய்தா அந்த பாடுங்கன்னும் போது அவர் ஏங்க முதல் படம் எந்த எலி மாதிரி ஆக்குறீங்க, எலி வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ சிவகாசி படம் எலி மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணுறீங்க, பண்ணுங்க. ஆனால் அவர் வார்த்தை ஒன்று சொன்னார், நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த ஸ்டுடியோ இறைவு நல்லா பிஸியாக இருக்கும், ஏன்னா உங்கள் சாங்கே ரொம்ப அழகாக இருக்குது வடுமாங்கன்னாரு. ஸோ அவர் அந்த சார் நீங்கள் ஃபஸ்ட்டு மூவிலே அந்த பெரிய செலிபிரிட்டி நீங்கள் சார் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார் சொல்லி எடுத்த ஃபோட்டோ தான் அது ஆக்சுவலாக. ரொம்ப அழகாக இருக்குது சார். விஜய் சார் நீங்கள் தேவா சார் இருக்காங்க, ஸோ இந்த மூமெண்ட் பற்றி ஷேர் பண்ணுங்கள். லைக் அப்பா காம்பினேஷனில் வந்து விஜய் சார் அப்பாவும் சேர்ந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 15 மூவிஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அது அப்பா கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். விஜய் சாராக இருக்கட்டும் அஜித் சாராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒன்று விஜய் சாருக்கு 16 இல்லை 15, விஜய் சாருக்கு அஜித் சாருக்கு அப்படி. விஜய் சார் வந்திருக்கார் ஸ்டுடியோக்குன்னும் போது அப்பா வீட்டிலேருந்து வந்து சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்பா வந்து விஜய் தான் கூப்பிடுவார். அப்பா விஜய் சார் வந்து அப்பா சார்னு கூப்பிடுவார் ஆக்சுவலாக. அப்போது அந்த இன்னும் அந்த 2005 பாருங்கள், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20 இயர்ஸு. அப்போது தேவா சார் ஸ்ரீ கலக்கிறாரு, என்ன பீட்டு என்ன டான்ஸு. ஸோ அப்போது ஐ திங்க் கோடம்பாக்கம் ஏரியா சாங் நாங்கள் கேட்டுருப்போம் ஆக்சுவலாக ஸ்டுடியோவில். அதை என்ஜாய் பண்ணுற தருணம் இது ஆக்சுவலாக. உண்மையாகவே குமுதம் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு விஷயம்லாம் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக. இப்போ சொன்னீங்கல்ல ரொம்ப நாள் 25 இயர்ஸ் வந்து இது மாதிரி சொல்லும்போது ஹாப்பியாக இருக்கு. எஸ் சார், நேஷனல் அவார்ட் அந்த ஒரு மொமெண்ட். நேஷ்னல் அவார்ட் பிக்சர் இந்த இந்தியா பிரசிடென்ட் கையால் வாங்குறது பெரிய பொக்கிஷம். உண்மையாகவே இந்த நேரத்தில் வந்து இந்த கருவறை டைரக்டர் ஈவி கணேஷ் பாபு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். கண்டிப்பாக கருவறை படத்துக்காக எனக்கு கிடச்சிது இந்த பிக்சர். நான் வாங்கும் போகும்போது வீட்டில் அவ்வளோ சத்தம், கிளாப் பண்ணுற சத்தம் ஆக்சுவலாக. அப்பா கிளாப் பண்ணி, அம்மா கிளாப் பண்ணி, எங்கள் சிஸ்டர்ஸு எல்லாருமே ஃபுல் ஃபேமிலி ஆக்சுவலாக. இது ஆக்சுவலாக உண்மையாக ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் ஆக்சுவலாக. இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 7 ராகாஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக, இந்தியன் ராகாஸ் ஆக்சுவலாக. அந்த ராகா யூஸ் பண்ணது தான் எனக்கு இது கிடச்சிது ஆக்சுவலாக. ஏன்னா ஏற்கனவே நாமினேட்டில் வந்து 2 பேர் இருந்தாங்க, பட் அவங்க எல்லாமே கொஞ்சம் வெஸ்டர்ன் முறையில் பண்ணதுனால ஸ்ரீகாந்த் தேவா கிளாசிக்கலில் பண்ணியிருக்காரு, அவருக்கு தான் இந்த அவார்டு தரணும்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்மளுக்கு இருக்கிற பொக்கிஷம் வந்து கிளாசிக்கல் இருக்குல்ல, ஸோ கர்நாடக இசையை நான் யூஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. இந்த நேரத்தில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வெஸ்டர்ன் பண்ணலாம், பட் ஒரு சில நேரத்தில் வந்து அவார்டுக்குன்னும் போது வெஸ்டர்னும் இருக்கணும், அட் சேம் டைம் கர்நாடகா யூஸ் பண்ணும்போது அவார்டு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு சீக்கிரட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக. சீக்கிரம் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, யாரெல்லாம் மியூசிக்கில் இருக்கீங்களோ நோட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக பட்டாக்கத்தி கண்ணால் இப்போ லவ்வர்ஸ் டேக்காக வேலண்டைன்ஸ் டேக்காக பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம டீம் வருவாங்க எல்லோரும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேலண்டைன்ஸ் டேக்காக பட்டாக்கத்தி கண்ணால் சாங் வந்து நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ மறக்காமல் எல்லாரும் பட்டாக்கத்தி கண்ணால் பாருங்கள், சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லவ்லி வேர்ட்ஸ், சூப்பராக இன்டர்வியூ. ஸோ ஸ்வீட். தேங்க்யூ. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை.